மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் தேனி மாவட்டம் வருஷநாடு பகுதியில் வைகை ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்ப்போம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியன் வழங்க கேட்கலாம். பாண்டியன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். நீங்க வணக்கம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தொடங்கிய வடகிழக்கு பருவமழை தேனி மாவட்டத்தில் பரவலாக பெய்து வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு வைகை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதியிலான வெள்ளிமலை, மேகமலை, அரசரடி, பொம்மராஜபுரம், வருசநாடு உள்ளிட்ட சுற்றுவட்டார மலைப்பகுதிகளில் விடிய விடிய மழை விடாது பெய்தது. இதன் காரணமாக வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றில் கரை புரண்டு வந்த வெள்ள நீர் தேனி வருசநாடு சாலையில் பல்வேறு இடங்களில் புகுந்ததால் அந்த பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாலையில் தேங்கியிருந்த தண்ணீர் சிறிதளவு வடிய தொடங்கியதும் வாகனங்கள் மெதுவாக சென்றது. இது தவிர வருசநாடு முதல் கண்டமனூர் வரையிலான வைகை ஆற்றங்கரையோரம் உள்ள பல்வேறு தோட்டங்களுக்குள்ளும் தண்ணீர் புகுந்ததால் விளைநிலங்கள் அனைத்தும் தண்ணீரால் நிரம்பி குளம் போல காட்சியளித்து வருகிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கிய 2 நாட்களிலேயே வைகை ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் இனி வரும் நாட்களில் மழை அதிகரிக்கும் எனவும் வைகை ஆற்றில் மீண்டும் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்காக வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதால் ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்த அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாண்டியன்.